ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஐ நோ இட்ஸ் பின் அ லாங் டைம் சின்ஸ் ஐ போஸ்டட் மை ப்ரீவியஸ் வீடியோங்க. நான் கொஞ்ச நாளா பிரேக்ல இருந்துட்டேன். நவ் ஐ அம் பேக். நான் வந்து இனிமேல் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வெல்கம் டு மை சேனல் பவி ஸ்னிப்பெட்ஸ். கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின் ஆகிற மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. நான் இப்போ என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம். அதோட வ்ளாக் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து சென்னையில் இருக்கனால எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 ஹார்ஸ் ட்ராவல் வரும். அதனால் நாங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock கிளம்பி போயிட்டோம். அரௌண்ட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து மேப் போட்டு சரி வந்து பாரதி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி பார்க் போகாட்டி என்ன, ஃபஸ்ட்டு பாண்டி போயிட்டு மணக்குள விநாயகர் டெம்பிள் போகலன்னா எப்படி, அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு காரை வந்து பாரதி பார்க்கிட்டேயே பார்க் பண்ணிவிட்டு மணக்குள விநாயகர் டெம்பிள் போயிட்டோம். அங்கே எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு கோவில் தரிசனம், சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் டிவைன் பர்சன்கிறதுனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே 2-3 கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரிலாம் ஞாபகத்தமாக வாங்கிட்டு அப்படியே நடந்து போனோம். எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க உங்கள் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கனாலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரவிந்த கோஷ் ஆஷ்ரம் போகலாம். அங்கே போயிட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் பில்டிங் தான். ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து கிட்ஸ் அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து என் பையன் ரொம்ப குட்டிங்கிறனால உள்ள ஒரு சமாதி இருக்கனால குழந்தைங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார். அப்படி மாற்றி மாற்றி போய்க்கிட்டோம். அங்கே போயிட்டு நேராக ஒரு அவங்களே வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற அவங்க வந்து இப்படி போங்க அப்படி போங்கன்னு டைரக்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரியே போயிட்டு அவரோட சமாதியை பார்த்துட்டு அங்கே உள்ள புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இருந்தோம். நாங்கள் அங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பி ரோட்லேயே அப்படியே நடந்தே போயிட்டோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்து போயிட்டு வழியில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஞ்ச் காலனி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். பில்டிங்ஸ்லாம் நான் அப்படியே வாயை திறந்து அப்படி பார்த்துட்டு போனேன். ஏன்னா வந்து எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பாண்டிச்சேரி. ஃப்ரெஞ்ச் காலனி வந்து பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது படிக்கும்போது ஃப்ரெஞ்ச் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்டிச்சேரியை வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பேரெல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்சில் இருந்துச்சு. எப்படி தான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களோ எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நடந்துட்டு ப்ளசண்ட்டாக நடந்துகிட்டே போய் நேராக நாங்கள் பாரதி பார்க் தான் போனோம். அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 800 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே நடந்து போனீங்கனாலே பாரதி பார்க் வந்துடும். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள வந்து விளையாட விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே கார்லேயே போனோம். இதே மாதிரி ஃப்ரெஞ்சு காலனி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து அதுவுமே வாக்கபிள் தாங்க. அப்படியே பாரதி பார்க் ஆப்போசிட்டில் தான் ராக் பீச் இருக்குது. அந்த காந்தி சிலை வருமே இந்த நியூஸ்லலாம் வந்து பாண்டிச்சேரினாலே இந்த காந்தி சிலை அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் நான் நியூஸில் தாங்க பார்த்துருக்கேன். அது இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அங்கே அந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்துட்டு பீச் இருந்துச்சு. பீச் பார்த்துட்டு தூரத்தில் வந்து ஒரு ஷிப் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி தாங்க நாங்கள் வந்தோம். ராக் பீச்சும் நல்லா இருந்துச்சு. இதுவுமே வாக்கபிள் தான். என்ன சொல்கிறது, பாரதி பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இருக்குது. பக்கத்துலேயே எக்ஸிபிஷன்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேயுமே கொஞ்சம் நேரம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். ராக் பீச்சுன்னு சொன்னாலே வந்து ராக் தான் ஃபேமஸ்ஸுன்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டுக்கும் ராக் தான் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதில் குட்டியாக வந்து ஒரு போட் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். அங்கே நின்று அப்பன்னு பார்த்து என் பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் சரி ஓகே, பக்கத்துலேயே வந்து ஒரு கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ், அதுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கலான்னு என் ஹஸ்பண்ட் கேட்டார். சரி குட்டீஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணாதனால எங்களால் வந்து மேலே ஏறி பார்க்க முடியல. நாங்கள் அப்படியே கீழே நின்று ராக் பீச் அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த பீச் ரசிச்சுட்டு திரும்பவும் வந்து பார்க்குக்குள்ளே வந்துட்டு காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது பக்கத்தில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து சேம்பர் போல், இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்தில் தான் நாங்கள் கார் நிறுத்தியிருந்தோம். பயங்கரமாக இருந்துச்சுங்க. கலர் டிஃப்ரெண்ட்டாக கலர் பண்ணியிருக்காங்க. பில்டிங்ஸ் எல்லாம் லைட் ப்ளூ, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ. எனக்கு பாண்டிச்சேரினாலே மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது இந்த எல்லோ கலர் தான். ஸோ இந்த எல்லோ கலர் பில்டிங் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ எங்கே பார்த்தாலும் ஃபோன் எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்லேருந்து அப்படியே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வரும் ஹோட்டலில். நடுவில் நல்லத்தம்பி மெஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே நின்று சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். மெயினாக நாங்கள் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணது ஏன்னா வந்து எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணோம். இங்கே ஸ்விம்மிங்
ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதனால தான் வந்து இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணேன். நல்லாதாங்க இருந்துச்சு. இதுதாங்க லிவிங் ஏரியா. இங்க டிவி இருக்கு, ஏசி இருக்கு, சோஃபா இருக்கு. உங்களுக்கு தேவையானது குட்டி ஃப்ரிட்ஜ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஃபுல் வியூ. ஹோட்டலோட ஃபுல் வியூ. நாங்க வந்து அன்னைக்கு குளிக்கலங்க. நெக்ஸ்ட் டே தான் குளிச்சோம். ஸ்விம்மிங் பூல்ல. நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. அவங்க கிளீன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க குளிக்கிறோமோ குளிக்கலையோ டெய்லி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வெளியே வந்தாலே அப்படியே பீச் தாங்க இருந்துச்சு. நாங்க மார்னிங் பீச் போயிட்டு, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் நாங்க பூல்ல குளிச்சோம். நல்லா இருந்துச்சு. சரி என் பசங்கலாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா என் பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் என் குட்டி பையன அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பூல்ல விட்டோம். அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தாங்க. ஹோட்டல் ஓகே தாங்க. என் பையனுக்கு வந்து பால் வேணும். அதெல்லாம் கொஞ்சம் எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு நெனச்சோம். ஆனா வந்து அங்க குட்டி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருந்தனால வந்து எங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. நாங்க வந்து அவனோட பால் பாட்டிலு, வாஷ் பண்றதுக்கு தேவையான திங்ஸு, வெசல்ஸ் எல்லாமே வீட்லேருந்தே கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வீட்ல இருந்துச்சு. அதையுமே எடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க ஏதாச்சும் பேபி வச்சிருக்கீங்கன்னா, அத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுதாங்க பூல் வியூ. இப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நானுமே குளிச்சேன். நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் குளிச்சிருப்பேன். எனக்கு அதுக்கு மேல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அ இதுதான் நாங்க உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கிளைமேட்டும் அன்னைக்கு வெயில்லாம் இல்லைங்க. கொஞ்சம் மழை பெய்யுற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்க குளிக்கிறதுக்கும், வெயிலுக்கும் கொஞ்சம் கரெக்ட்டா இருந்துச்சு. மெனு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி தான். அவங்களே குடுத்துட்டாங்க. பொங்கல், இட்லி, சட்னி, வடை அதெல்லாம் குடுத்துட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராவே இருந்துச்சுங்க. உண்மையாவே நாங்க லாஸ்ட் மினிட் பிளான் பண்ண மாரியே இல்ல. நல்லா இருந்துச்சு. இதுதாங்க இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வெக்கேட் பண்ணிட்டோம். 11:00 வெக்கேட் பண்ணிட்டு, நாங்க வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். ஒரு 3 ஹார்ஸ்ல ரிட்டர்ன் ஆயிட்டோம். நடுவுல ஒரு டைம் நிறுத்தி சாப்பிட்டு வந்தோம். நாங்க 5:00 வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. அவ்வளோதாங்க. அதாவது லாஸ்ட் மினிட் பிளான் தான் வந்து எப்பவுமே ஹிட் ஆகும்ன்னு சொல்லுவாங்களே, அதுதாங்க கரெக்ட்டு. ஏன்னா நாங்க என்னோட பர்த்டே அப்பவே போக வேண்டியதா இருந்துச்சு. அப்போதைக்கு குட்டீஸ்க்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதுனால போ முடியாம போச்சு. ஸோ நாங்க வந்து நாங்க லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி டக்குன்னு வந்து ஒரு 1 டே 2 டேஸ்ல தான் பிளான் பண்ணி இந்த மாரி ஹோட்டல்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்து சூஸ் பண்ணி போனோம். ஸோ அது பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நல்லாவே என்ஜாய் பண்ணோம். குட்டீஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நீங்க வந்து ஸ்டே டியூன்ட். நீங்க லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு எப்பவுமே சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க கைஸ். பை.